கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா என்ன? எதனால நமக்கு சுத்திகரிப்பு வேண்டும்? கட்டுகள்னா என்ன? துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே பாவ கட்டுனால கட்டப்பட்டிருக்கிறான். துன்மார்க்கன்னா யாரு? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா துன்மார்க்கன். ஐயா, நான் ஒண்ணுமே செய்யல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, இஷ்டம் போல வாழ்றேன் அப்படின்னா துன்மார்க்க லிஸ்ட்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இச்சையிலே அடிமையில இருப்பாங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய. இச்சை எங்க வருதோ, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னா, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய. பிசாசனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவங்க மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும், அந்த கண்ணிலிருந்து வெளியில வரணுமா. அப்ப இச்சை அப்படின்னா அது ஒரு கண்ணி. இந்த கண்ணி யாரெல்லாம் விழுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு ஒரு பார்வை வரும்போது தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சை எங்கெல்லாம் இருக்கோ அவங்களோட இருதயத்துக்குள்ளே வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, அசுத்தாவி, அருள்பான் ஆவி, பொல்லாதாவி, இது எல்லாமே உள்ள என்றாகுது. இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி போதிக்கணுமா? சாந்தமா போதிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல இருந்து அவங்க வெளியில வரணும். திருமணம் முடிந்து ஒரு 2 வருஷம் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க அம்மா அப்பா வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் நான் விரும்பி திருமணம் முடித்தேன். எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி திருமணம் முடிச்சேன். ஆனால் 2 வருஷத்துக்குள்ளே அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கண்ணீர் வாழ்க்கையா இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவர் என்னை நேசிக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் செல்போன்ல ஒரு 6 மணி நேரம் ஆன்லைன்ல போய் பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். மனநிலை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. மாத்திரை தொடர்ந்து சாப்பிடணுமா. அடிமையில சிக்கிக்கிட்டாங்க. லாஸ்ட் எங்க போய் நிக்க அப்படின்னா, மனநல ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் ஒரு குடும்பத்தை தருகிறார். அந்த குடும்பத்தை தரும்போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தால் தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். ஒரு குடும்பம் பாவ அடிமையில வாழும்போது தேவன் துக்கப்படுவார். ஒரு குடும்பம் கட்டுகளை உடைக்கணும், சுத்திகரிப்பு வேணும் அப்படின்னா அவங்க எதுல அடிமையா இருக்கிறாங்க அதை முதல்ல அவங்க தெரிந்து கொள்ளணும்.
அதிலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் சுத்திகரிப்பு. அதுவும் உணரணுமா, ஐயோ நான் அந்த பாவத்துல இருக்கிறேன், இது தப்பு, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இந்த அடிமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன அறிந்து கொள்ளணும்? பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து ஒரு மயக்கத்துல இருக்கிறாங்க. அது என்ன மயக்கம்? இச்சை. அது ஒரு கண்ணி. அந்த கண்ணில அவங்க பிடிபட்டு இருக்கிறாங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அந்த வசனத்தை நம்ம நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த வீடியோவை நான் லைவ்ல வந்து பேசலாம். இந்த வசனத்தை எதுக்கு நம்ம ஸ்கிரீன்ல நிப்பாட்டுறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை பார்க்கும்போது பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆமா, எங்க வாழ்க்கையிலே நாங்க எந்த பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம், அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இது யாருக்கும் தெரியாது, ஆனா பைபிள் வசனத்துல இருக்கு. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், சாந்தமாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும், சாந்தமாய் அவர்களுக்கு போதிக்கணுமா. இது பாவம், இது பிசாசுடைய காரியம், இது செய்யக்கூடாது, இதுல அடிமையா இருந்தால் கண்ணிலே சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கண்ணிலிருந்து வெளியில வரணும். பிசாசானவனுடைய இச்சையின்படி. அப்ப இச்சையை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா பிசாசு. பிசாசு எதை கொண்டு வரான் அப்படின்னா இச்சையை உள்ள கொண்டு வரான். அந்த இச்சையின்படி செய்ய யாரெல்லாம் இச்சையின்படி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே பிசாசினால் பிடிபட்டு இருக்கிற. இப்ப பிசாசினால் ஒரு மனுஷன் எதுல பிடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இச்சை. இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், ஒரு பைக் ஓட்டுறோம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நம்ம 40லயும் போகலாம், 60லயும் போகலாம், 80லயும் போகலாம். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல். அதே நேரத்தில் நான் பின்னாடி உட்காந்துட்டு ஏன் முன்னாடி ஒரு பிசாசு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது இஷ்டத்துக்கு வண்டி திருக்கும், போகும். இப்ப அப்படிதான் இருக்கு. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் அதுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்கு? வசனமே அழகா எழுதப்பட்டு சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப கண்ணிலிருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்தாதான் கட்டுகளை உடைக்க முடியும். ராத்திரி நேரத்துல 4 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல போய் பார்க்கும்போது, தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது அடிமேல சிக்கி கொள்றாங்க. இன்னைக்கு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா முதல் பாயிண்ட் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத பார்க்கிற பார்வைகள், கண்ணில் பார்க்கிற பார்வைகள், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை செக் பண்ணி பார்த்து, ஆமா நான் ஒரு காரியத்துல பிடிபட்டு இருக்கிறேன், நான் ஒரு இச்சையில விழுந்து போய் கிடக்கிறேன், நான் பிசாசானவனுடைய கண்ட்ரோல்லையா நான் இருக்கிறேன், ஐயோயோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அவங்க இந்த செய்தி கேட்டு அவங்க மயக்கம் தெளியணுமா, இல்லைன்னா அதுல அடிமையா இருக்கான்னு அர்த்தம். மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். அது ஒரு கண்ணி, இச்சையை கொண்டு வந்து விரிச்சிட்டான். அந்த இச்சையில விழுந்தவன் ஃபுல்லா கண்ணியில கிடக்குறான். பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தான். ஒரு மயக்கத்துல இருக்கான். இந்த வசனத்தை நிப்பாட்டி ஒரு பேனா எடுத்து நல்ல பாயிண்ட் அழகா எழுதலாம். பிசாசானவனுடைய இச்சை. பிசாசு எதை கொண்டு வரான்னா இச்சையை கொண்டு வரான். அதை யாரு செய்யறாங்களோ, பிசாசுடைய அந்த இச்சையை யாரு செய்யறாங்களோ அவங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல பிடிபட்டு இருக்கிறாங்க. இச்சையை கொண்டு வருதவன், அதை யாரு செய்யறாங்களோ அதுல அவங்க பிடிபட்டு இருக்கிறாங்க.
அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அப்படின்னா, ஐயோ நான் பிசாசுடைய கண்ட்ரோலியா இருக்கிறேன், இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மயக்கம் தெளிந்து அவன் கண்ணினா பிசாசுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகும்னா அதிலிருந்து வெளியில வரணும். சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரும்போது, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறேன், ஏசு கிறிஸ்து என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதல், என்னுடைய தலைமுறை சாவும் எனக்காக தான் அவர் தேவகுமாரனை வெளிப்பட்டார். என் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்த தீக்கதான் வெளிப்பட்டார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார். என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார். என்னுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார். எனக்காக தான் ஜீவ பலியானார். என்னுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு பரலோகம் வேணும்ப்பா, நான் உங்க பிள்ளையா மாறணும்ப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா, இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா, இனிமேல் அந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா, இனிமேல் அந்த இச்சைக்குள் நான் விழமாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்ம நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது வீட்டில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. குடும்பம் ஃபுல்லா பாவ அடிமையிலே இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா, ஐயா இந்த பாவத்துல என் குடும்பம் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா சாந்தமா போதிக்கணுமா? சாந்தமா தான் பேசிட்டு இருக்கு. எப்படியாவது வெளியில வரும்போது, ஐயா எப்படியாவது எப்படி இதுல உணர்ந்து வெளியில வரணும். இது தப்பு, நான் பரலோகத்துக்கு போகணும், பிசாசுடைய கண்ட்ரோல் நான் இருக்க மாட்டேன், இது ஒரு மயக்கம், இது ஒரு கண்ணி, இச்சையை கொண்டு வந்து நிப்பாட்டுறான், ஏகப்பட்ட ஜனங்கள் விழுந்து போய் கிடக்குறாங்க. அதனால இதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் ஒரு மகனுக்கு விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம் எல்லாமே கிஃப்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வசனத்தின் மூலியமாக கர்த்தர் இடைப்பட்ட கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் நாங்கள் பிடிபட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்துல கண்ணில நாங்க இருக்கிறோமோ அந்த கண்ணிலிருந்து நாங்க வெளியில வரணும்ப்பா. மயக்கம் தெளியணும்ப்பா. பிசாசுடைய இச்சையிலே எந்த குடும்பம் பிடிபட்டு இருக்கோ அந்த குடும்பங்கள் அதிலிருந்து மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிலிருந்து நீங்கத்தக்கதாக அப்பா போதிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வசனத்தை அப்படியே பேசுறதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இந்த வசனத்தின்படி அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாங்கப்பா. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. தேவையில்லாம எந்த ஒரு விபச்சார ஆவிக்கோ, அசுத்தாவிக்கோ, இச்சையினுடைய ஆவிக்கோ எந்தெந்த காரியத்துல அப்பா குடும்பத்துக்குள்ள இடம் கொடுத்திருந்தாங்களோ அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்கப்பா. பட்சிக்கிற அக்கினி ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை சுத்திகரிங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுத்திகரிப்பு உண்டாடு ராஜா. லீபாலா ரஷபலபா கபது விக்கேதுனா, லீபா கபா ரதுனா மரக்கபது விக்கேதுனா, ரீபா ஷலபபா கபது விக்கேதுனா. எல்லா குடும்பத்திலையும் சுத்திகரிப்பு உண்டாகட்டுப்பா. யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள இந்த நிமிஷத்திலே அந்த கண்ணிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை தெரிவிக்கப்பட்டாச்சா. எல்லா அந்தகார கிரியெல்லாம், எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டறியப்பட்டாச்சா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் விடுதலை தாங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. உங்க நாமமை விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இது முதல் கொண்டு எந்த ஒரு இச்சையின் ஆவி தொடாதபடி கர்த்தர் வேலை அடைத்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக வேலை அடைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்கப்பா. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்.
அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில இந்த செய்தி கேட்கணும் எனக்கு தெரியாது. உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.